அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 வந்து மசாலா உதிராமல் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு சிக்கன் 3/4 கிலோ. பவுலில் வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு தான் மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போடணும். அரிசி மாவு 2 ஸ்பூன். எப்போவுமே எங்கள் அம்மா பேசுவாங்க, இன்றைக்கி நான் பேசுகிறேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போடணும். ஃபுட் கலர் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. அடுத்து எலுமிச்சை பழத்தில் பாதி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டு, புளிப்புத்தன்மை, உப்பு, காரம் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு சேர்த்து எடுத்து கொடுக்கும். அதனால் எலுமிச்சை பழத்தில் நம்ம பாதி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் வந்து மொத்தமாக தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க. ஏன்னா அப்புறம் வந்து மசாலா வந்து தண்ணியாயிரும். அப்படி தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்மளால் சிக்கனில் வந்து கோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு ட்ராப்பாக விட்டு விட்டு நம்ம மசாலாவை வந்து பிரட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நானும் மசாலாவை நல்லா பிரட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ மசாலா வந்து நல்லா நம்ம பிரட்டியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் வந்து கழுவி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அதில் ஒவ்வொரு பீஸாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் மசாலாவை வந்து சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆனால் தான் சிக்கனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது இதில் வந்து மசாலா வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சிக்கன் ஒவ்வொரு துண்டாக போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் சிக்கன் போடணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து வேகும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பீஸாக வந்து சிக்கன் போட்டுக்கிட்டு இருக்கேன். சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ பாருங்கள், 2 சைடுமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சிக்கன் மசாலா வந்து ஒரு இது கூட வந்து உதிரலை. நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஒவ்வொரு துண்டாக வந்து நல்லா எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ கிறிஸ்பியாக, ஜூஸியாக சிக்கன் வந்து எவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிரலை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மினி விலாக்கில் பார்க்கலாம். பாய்.